ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 2ல இருந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த கான்செப்ட் பிசிக்ஸ்ல ரொம்ப முக்கியம், ஆனா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பயமே வேணாம், எக்ஸாம்ல எப்படி எழுதணுமோ அப்படியே சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம். சரி, இந்த டாபிக்கை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ரோட் மேப் ஃபாலோ பண்ண போறோம். நம்ம ஒன்னா சேர்ந்து இந்த 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்போது எண்ட்ல உங்களுக்கு எல்லாம் கிறிஸ்டல் கிளியர் ஆயிடும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, முதல்ல ஒரு பேசிக் கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செக்ஷன் 1. இங்க தான் நம்ம இந்த டாபிக்கோட ஆணி வேற பிடிக்க போறோம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. 2 பாசிட்டிவ் சார்ஜஸ பக்கத்து பக்கத்துல வைக்கும். என்ன ஆகணும்? லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஆகும் இல்லையா? அப்ப கூலம்ஸ் லா படி ஒன்னா ஒன்னு விலகி ஓடி போயிடணும்ல. ஆனா எப்படி நம்ம சார்ஜஸ ஒன்னா சேர்த்து ஒரு சிஸ்டமா ஸ்டேபிளா வைக்க முடியுது? ஏதோ ஒன்னு அதை புடிச்சு வைக்குது. அந்த க்ளூ என்ன? அதைத்தான் இப்ப தேட போறோம். ஓகே, அந்த க்ளூ என்னன்னு கண்டுபிடிக்க நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இங்க ஒரு சூப்பர் சிம்பிள் அனாலஜி வச்சு இந்த ஐடியாவை மனசுல நல்லா பதிய வச்சிடலாம். இப்போ ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க. அதை நீங்க உங்க கையால அமுக்குறீங்க, கம்ப்ரஸ் பண்றீங்க. நீங்க ஒரு வேலை செய்றீங்க, ரைட்? ஒரு ஒர்க் பண்றீங்க. அந்த ஒர்க் எங்க போச்சு? காத்துல கரைஞ்சிருச்சா? இல்ல, அது அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கு. நீங்க கையெடுத்த உடனே பட்டுன்னு வெளியே வர ரெடியா இருக்கு. கரெக்ட், அதேதான். அந்த ஸ்டோர்டு ஒர்க்குக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நம்ம கை மாதிரி, ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு எதிரா ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் மாதிரி ஒரு வேலை செய்யும்போது அந்த ஒர்க் வேஸ்ட் ஆகவே ஆகாது. அது அந்த சிஸ்டம்ல பொட்டன்ஷியல் எனர்ஜியா போய் ஸ்டோர் ஆயிடும். இப்போ அந்த ஸ்ப்ரிங் எக்ஸாம்பிள் எதுவும் கனெக்ட் ஆகுதா? சரி, இப்போ கான்செப்டோட கோர் ஐடியா நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனா எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும்னா நம்ம டெக்ஸ்ட் புக் லாங்குவேஜை யூஸ் பண்ணோம், ரைட்? ஸோ வாங்க என்சிஆர்டியில் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற A to Z டெஃபினிஷன். ஒரு Q சார்ஜோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு பாயிண்ட்ல என்னென்ன கேட்டா, இன்ஃபினிட்டில இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து அந்த Q சார்ஜை அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வர ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செய்யற ஒர்க் தான் அது. இந்த இன்ஃபினிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இந்த 2 வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்ஸ்க்கு. ஓகே, இது ஒரு தனி சார்ஜ்க்கு நம்ம டாபிக்கே சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ல. அப்போ ஒன்னுக்கு மேல சொல்லுங்க, 2 சார்ஜ் இருந்தா என்ன ஆகும்? அந்த சிஸ்டமோட ஸ்டோர்ட் ஒர்க்கான பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஒரு நீட்டான ஃபார்முலா இருக்கு. இங்க பாருங்க, Uங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி, Q1 அண்ட் Q2 நம்ம 2 சார்ஜஸ், R12 அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ், அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்ம கான்ஸ்டன்ட் K, யானி 1/4πε0. ஸோ ஃபார்முலா என்ன சொல்லுது? பொட்டன்ஷியல் எனர்ஜி சார்ஜஸோட ப்ராடக்ட்க்கு நேர் விகிதம், ஆனா டிஸ்டன்ஸ்க்கு எதிர் விகிதம். இவ்ளோ சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்முலாவை வெறும் மனப்பாடம் பண்ணாம இதை எப்படி உருவாச்சு, இதோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மறக்கவே மறக்காது. வாங்க ஒரு சிஸ்டமா நம்ம எப்படி பில்ட் பண்றோம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஒரு கார் அசெம்பிளி லைன் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒன்னொன்னா சேர்த்து ஒரு காரா உருவாக்கும்ல, அதே மாதிரி நம்ம இப்போ 3 சார்ஜஸ் வச்சு ஒரு சிஸ்டமா பில்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் Q1 கொண்டு வருவோம், அப்புறம் Q2, அடுத்து Q3, லாஸ்ட்ல டோட்டல் எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்துடலாம். சரி, ஸ்டெப் 1. முதல்ல நம்ம ஹீரோ சார்ஜ் Q1 இன்ஃபினிட்டியிலிருந்து கொண்டு வரோம். இங்கேயும் அங்கேயும் பார்க்குறான், ஒரு ஆளையும் காணோம். வேற எந்த சார்ஜும் இல்லாததால அவனை யாரும் தடுக்க மாட்டாங்க. நோ அப்போசிங் ஃபீல்டு. அப்போ நம்ம எவ்வளோ வேலை செய்யணும்? ஒன்றுமே இல்லை. 0 ஒர்க் டன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ. ஓகே, இப்போ ஸ்டெப் 2. நம்ம 2வது ஆள Q2 கொண்டு வரோம். ஆனா இப்ப ஸ்டோரியில ஒரு ட்விஸ்ட். யார் அந்த ட்விஸ்ட்? நம்ம ஹீரோ Q1. அவன் ஆல்ரெடி அங்க உட்கார்ந்து தன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபீல்டுக்கு எதிராக போராடி தான் Q2 கொண்டு வர முடியும். ஸோ ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் டன் எவ்வளோ? ரொம்ப சிம்பிள். யாரை கொண்டு வரமோ அந்த சார்ஜ் Q2 மல்டிப்ளைட் பை அந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கிற பொட்டன்ஷியல் V1. ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு Q2 டைம்ஸ் V1. இப்போ ஸ்டெப் 3. அதே லாஜிக் தான், ஆனா இப்போ டிஃபிகல்ட்டி லெவல் டபுள் ஆயிடுச்சு. ஏன்? நம்ம Q3 கொண்டு வரும்போது ஆல்ரெடி அங்க Q1 இருக்கு, Q2 இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பைன்டு ஃபீல்ட போட்டு வச்சிருக்காங்க. சோ நம்ம இப்ப 2 பேரோட ஃபீல்டையும் தாண்டி எதிர்த்து வேலை செய்யணும், இன்னும் அதிகமா ஒர்க் பண்ணணும். அப்போ ஃபைனலா இந்த சிஸ்டமோட டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? ரொம்ப ஈஸி. நம்ம ஒவ்வொரு சார்ஜா கொண்டு வர செஞ்ச ஒர்க் எல்லாம் ஒன்னா சேர்த்து கூட்டிடணும். U12 plus U13 plus U23. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு ரிமெம்பர், டோட்டல் எனர்ஜி வேணும்னா அந்த சிஸ்டம்ல இருக்கிற ஒவ்வொரு ஜோடி சார்ஜஸ்க்கும், யானி எவ்ரி யூனிக் பேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். ஒரு ஜோடியை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. சரி, கான்செப்ட் இப்போ நல்லா கிளியர் ஆயிருக்கும். ஆனா எக்ஸாம் ஹால்ல நம்ம மார்க்ஸை சைலண்டா சாப்பிட்ற கொஞ்சம் சைலண்ட் கில்லர்ஸ் இருக்கு.
தெரிஞ்சே பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். வாங்க அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்க பார்க்க போறது 2 சூப்பர் காமன் ட்ராப்ஸ். முதல் ட்ராப், பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்பவும் பாசிட்டிவ்னு நினைக்கிறது. ராங். ஒரே மாதிரி சார்ஜஸ் பிளஸ் பிளஸ் நான் ஒன்னு விரட்டும். ஸோ ஒர்க் செய்யணும், எனர்ஜி பாசிட்டிவ். ஆனா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ்னா ஒன்னு இழுக்கும். ஸோ எனர்ஜி நெகட்டிவ். ரெண்டாவது ட்ராப், 3 சார்ஜஸ் இருந்தா 2 ஜோடி தான் கணக்கு பண்றது. ரொம்ப பெரிய தப்பு. யூ மஸ்ட் கவுண்ட் ஆல் பேர்ஸ். 1 2 பேர், 1 3 பேர் அண்ட் 2 3 பேர்ஸ். 3 சார்ஜ்னா 3 ஜோடி. மறக்கவே கூடாது. சரி, இவ்ளோ நேரம் பார்த்ததை எல்லாம் ஒரு குவிக் சம்மரி பண்ணி இந்த டாபிக் நம்மளோட பிசிக்ஸ் ஜர்னில எங்க பொருந்துதுன்னு பார்க்கலாம். முதல்ல நினைவுபடுத்தி பாருங்க, இந்த ஸ்டோர்ட் ஒர்க் ஐடியா புதுசு இல்ல. நீங்க 11th படிச்ச ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜி, கிராவிட்டியோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ரெண்டாவது, லைஃபை ரொம்ப ஈஸியாக்குற ஒரு விஷயம், எனர்ஜி ஒரு ஸ்கேலார். அப்ப என்ன, வெக்டர் அடிஷன், டைரக்ஷன், காஸ் தீட்டா, சைன் தீட்டான்னு எந்த தலைவலியும் இல்ல. சிம்பிளா பிளஸ் மைனஸ் பண்ணா போதும். லாஸ்டா, இந்த கான்செப்ட் தான் நம்மளோட அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக், யானி பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சார்ஜ் இன் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸா அமைய போகுது. சரி, ஃபைனலா குயிக் ரிவிஷன் பாயிண்ட்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம். மைண்ட்ல லாக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் 1, பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்ன? ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ண செய்யற ஒர்க். பாயிண்ட் 2, 2 சார்ஜுக்கு ஃபார்முலா என்ன? U ஈக்குவல்ஸ் டு K Q1 Q2 by R. பாயிண்ட் 3, நிறைய சார்ஜ் இருந்தா என்ன பண்ணணும்? எல்லா யூனிக் பேர்ஸோட எனர்ஜியையும் ஆட் பண்ணணும். பாயிண்ட் 4, சைன் எப்ப பாசிட்டிவ் எப்போ நெகட்டிவ்? லைக் சார்ஜஸ்னா பாசிட்டிவ் ரிப்பல்ஷன், அன்லைக் சார்ஜஸ்னா நெகட்டிவ் அட்ராக்ஷன். இவ்வளவுதான், சிம்பிள். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ண எவ்வளோ எனர்ஜி வேணும்னு தெரியும். பர்ஃபெக்ட். இப்போ என் கேள்வி என்னன்னா, நம்ம கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண அந்த சிஸ்டமை அப்படியே தூக்கி வெளியில இருந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள கொண்டு போய் வச்சா அந்த சிஸ்டமோட டோட்டல் எனர்ஜிக்கு என்ன ஆகும்? அதிகமாகுமா, குறையுமா, இல்ல அப்படியே இருக்குமா? யோசிங்க. இதுதான் நம்மளோட அடுத்த டிஸ்கஷன் பாயிண்ட். See you in the next one.